வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். அந்த பால் எடுத்துகிட்டு வாம்மா. இது நான் நாங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தால் அதை உடச்சி காய வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அதோட சக்கை இது தெரியுதா? இப்போ தெரியுது பாரு. இந்த சக்கையை தேங்காய் சக்கை, இது தேங்காய் பால் எடுத்த சக்கை. இதில் இவ்வளோ பால் வந்திருக்கு. இதை நம்ம மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரமோ இல்லை 12 மணி நேரமோ கழித்து எடுத்தோம்னா, இன்றைக்கி காலையில் நான் எடுத்திருக்கேன், நாளைக்கு காலையில் இதை திறந்து பார்த்தா ஏடு மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்து வாணலில் போட்டு நல்லா காய்ச்சினா அடுப்பில் வச்சோ இல்லை கேஸில் வச்சோ தேங்காய் எண்ணெய் வரும். இப்போது இந்த பால் எடுத்துகிட்டு போய் மூடி வைக்கிறேன். ஒரு தட்டு கொடுமா, தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். நல்லா பெரிய தட்டாக போடு, பெருசாக எடு, கல் வை மேலே. எலி எங்களது கூரை வீடு, அதனால் எலி போயிடுன்றதுனால மூடி வச்சிட்றேன். இப்போ இந்த தேங்காய் சக்கையை இந்த செடிங்களுக்கு வேஸ்ட்டாக அப்படியே போடக்கூடாது. அதனால் இந்த 1 லிட்டர் கேன்லாம் நட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ இதை அள்ளி போட்டுடுறேன். இப்படி உள்ளே அமுக்கி விட்டால் போயிடும். எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுனே இருக்கலாம். இதில் நான் வெங்காயத்தோல், காய்கறி தோல் இதெல்லாம் போடுவேன். உள்ளே போயினே இருக்கும். அப்படி அமுக்கி விட்டால் உள்ளே போயிடும். அந்த மாதிரி இதை போட்டுனே இருக்கேன். அதுதான் இதுக்கு சத்து வரும். இதை செடிங்களுக்கு நேரடியாக கொடுத்தா இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாவது பசை இருக்கும். அது செடியோட வேரில் போயிட்டு செடியை சாகடிச்சிரும். இந்த மாதிரி நம்ம துருவின வேஸ்ட்டு தேங்காயை கூட நம்ம இந்த செடிங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு செடி வச்சு காப்பாற்றி நம்ம அதிலேருந்து காய இறக்கலாம்.